ஓடி வந்து சேர்ந்து விட்டோம். யாரும் காணவில்லை. பார்த்து பண்ணற என்று சொல்றேன். யார் தெரியுமா? இப்படி எல்லாம் பார்த்த உடனே அம்மாவை திருவண்ணாமலை கோபுரம் முட்டும் அம்மாவை நடுகுணமான போய் உட்காந்துக்கிற தம்பி பிளஸ் அம்மாவை உங்களுக்கு வரப்போது சாபத்தை கொடுத்து விடுது. சாப்பாடு போட்ட நான் சாம்பார் ஒத்த பேர் என்னடா? அதான் உங்களுக்குள்ள எவ்வளவு கூட ஒத்த பேர் என்ன? என்னுடைய தாயின் பெயரோ சரஸ்வதி என்று உரைப்பார்கள். உமா பேர் தான் சோரச்சேடியா? உமா பிச்சு விட்டாங்களா? சரஸ்வதி என்று உரைப்பார்கள். உமா சரஸ்வதி இல்ல குழந்தை அழுது பிறகு கோடையில மண்ணு வச்சு திருவு. அம்மா சரஸ்வதி எங்க இருக்கிறார்கள்? அமர்ந்திருக்கிறார்களே பாமர மக்கள், இவர்கள் நாவிலே குடிகொண்டு இருக்கின்றார்கள். இதோ அமர்ந்து இருக்கின்றார்களே பாமர மக்கள், இந்த பாமர மக்கள் இவர்கள் நாவிலே குடிகொண்டு இருக்கின்றார். யாரு? பொம்மா நாக்குல. ஆமாண்டா, பொம்மா நாக்குல உட்காந்துங்கிறா. நாக்குல உட்காந்துங்கிறாங்க. ஒண்ணுக்கு ரெண்டுக்குள்ள அவன் நாக்கு தேவை போவாங்க. பெண்ணுமே பத்தியா அம்மா அம்மா அப்படி என்று பேசுறல, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உம்மாவா? என்னுடைய தாய் தாண்டா. சரி, கொப்பா பேர் என்ன? என்னுடைய தந்தையின் பெயரும் உன்னை படைக்கக்கூடிய பிரம்மன். நான் முகன். நான் முகன் என்று உரைப்பார்கள். நல்லா தானே வாரி வாரி சாப்பிட்டு ஒப்பா எந்த கம்பெனில வேலை செய்யறாரு? ஓகே கம்பெனில ஓகே போடுறாரா இல்ல சாம்சங்ல சாமான் போடுறாரா? என்னுடைய தந்தை யாரு தெரிந்தால் இப்படி எல்லாம் பேச மாட்டேன். அப்பா யாரா? இதோ அமர்ந்திருக்கின்றார்களே பாமர மக்கள். இந்த பாமர மக்கள் இவர்களை படைத்தவர் யார் தெரியுமா? யாரு? என்னுடைய தந்தை. ஒப்பாவா? ஆமாண்டா. அம்மா சரித்தியமா ஒப்பாவா? பச்சாத நெட்டி முட்டி பாத்துக்கலாம். நம்ம பெட்டுக்கார மருந்துக்கார என்னுடைய தந்தை போனாலும் போயிருப்பான். அவங்க வீடு புது வீடு ஒன்னும் வாட்சிக்கால கூட. சரி, என்ன படிச்சது யாரு? படிச்சது
உன்னை படைச்சதான் என்னுடைய தந்தை தான். அட பார்த்தாலே உங்க அம்மா சைக்கிள் விட்டு போட்டான். என்ன பண்ணீங்க? என்னுடைய தந்தை ஒப்பா என்ன படிச்சாரு. ஆமா ஒப்பா என்ன படிக்கிற வரைக்கும் எங்க அப்பா எதிர் விட்டு நம்மள கயிறு அடைச்சு ஏய், இதெல்லாம் தேவர்கள் ரகசியம். அம்மா நீங்க செஞ்சா தேவ ரகசியம், நாங்க செஞ்சா தெரு ரகசியமா. அம்மாவோட உன் பேர் என்ன? ஏய், இந்த உலகத்தை பவனி வரக்கூடிய இந்த உலகத்தை பவனி வரக்கூடிய நாரதன் என்று உரைப்பார். அட உங்க அம்மா நாதார நாரதன் நாரத மகாமுனிவர். உன்னுடைய எஜமான சந்திக்க வேண்டும். ஐயா நான் சாமான பாக்கணுமா? ஏய், அதுதான் வந்துக்கிறீங்க. உன்னுடைய எஜமான் பல்லாரவை கொண்டு ஓடுவார். சப்பையை தேடி உங்கள் பொட்டைகளை நாடி அந்த நாரத அந்த நாரத அந்த மாமுனி நாரத மாமுனி நாடி பிரம்மதேவன் கைவட்டு வந்துக்கிறேன். தேவலோகமா முனியல் வாரோ
மூன்று உலகங்களையும் ஒரு நொடியில் வரக்கூடியவர். அவர் அமர வைத்த அவர் பாதத்தில் நான் மரியாதையோடு பணிந்து என்னடா சொல்லி போட்டு வருகிறார் துரோகி. பண்ணாச்சு நடக்கிறானே எழுத்து என்னன்னு கேட்க மாட்டியா சாமி? நாடகம் ஆடுற ஊர்ல சாமி இது. நம்ம பெரிய காலனிக்கு 6:30 மணிக்கே வந்துட்டோம்ப்பா. வந்த உடனே நாடகம் போட்டா இருக்குது. என்ன நாடகம், நாடகத்துக்கு என்ன பொருள் தேவைன்னு கேட்கல. யாரும் விட்ட சோறு போடுறாங்க. பாடி சோறு சோறுனே கல்வி நாடகார ஊருக்கு ஐயோ சாப்பிட்ற இலைக்கு போனியம்மா. நீ பந்தியில போய் உக்காந்திய ஊரு சோறுன்னா நிக்க மாட்டான்டா. பாலுகோலு முன்னாடி பேகம் தூக்கி மாட்டிக்கிறான். சாப்பாட்டுல போய் உட்காந்து தலைவாழ இலை. எல்லாருக்கும் அற்புதமான சாப்பாடு. அன்ன குச்சியில சாப்பாடு வாரி வச்சுக்கின்னு வராங்க. எப்படியா பையன் அங்கத்துக்கு பத்துல பழத்தோடு சோத்த வாரிக்க சாம்பார் பக்கத்திய பார்த்த உடனே மூச்சு தொங்கல் விட்டு பையன் கோய்கறி எங்கன்னு செய்யல. பையன் கோய்கறி எங்கன்னு கேட்கறான் பழகுது. பக்கத்து பக்கத்துல கோய்கறியை பார்த்த உடனே செம்பழந்து உக்காடுறான். ஒரு ஊரா சாப்பிட்றான். அம்மா அவனுக்கு சுத்த கலப்பு. அவன் வயிற்றுல மம்கி வச்சு கண்டா அவன் போற பஸ் கவுரும். அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்க. அவன் வாயில என் புழு நெண்டு அம்மா கறி எடுத்தாந்து ஊத்துனாங்க. அம்மா அதுவும் மம்டியில வாரி வைக்கிற மாதிரி 3 கரண்டி வாரி வச்சாங்க. நல்லா காராமணி கோதரா மாதிரி கோதனா. அவன் சாவரத்துக்கு தான் கோதனானு. அம்மா 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊட்டுவோம்னு கேட்கலாம். ஏன் சாப்பிட்டு கோழிக்கறி தொண்டில மாட்டிக்கிச்சு இருக்கும். அது உள்ள இறக்கிறதுக்கு ரசம் ஊற்றுன்னு கேட்கலாம். ரசம் எடுத்தாந்து ஊத்துனாங்க. ஒரு வாய் எடுத்து வச்சா ரசத்துல உப்பு இல்லை பழுக்கு. உப்பு எடுத்தாரன்னா அந்த அண்ணன் உள்ள போனார். இதாங்காட்டி கரண்ட் அப்பா இப்போ கரண்ட் வர வைக்க செவடி அப்பா கம்முன்னு உக்காண்டிட்டாங்க. சால்ட்டு உப்புன்னு பக்கத்தில் இருக்கிற கோலமாவை வாரி சோத்து ராஜா நீ செத்து முட்டியாடா. நீ செத்துத பார்த்து என் பங்காளி நீ மூச்சாலா செத்து மச்சம் பூசச்சு எங்களுக்கு தெரியப்பா. ராஜா இப்ப கத்துப்பா. சாம்பார் பக்கத்து மூஞ்சி தொங்கல் விட்டுறான். இவரு சரினா ஏத்துக்காரா? ஏன்டா இப்படி செய்யற? ஒரு கேள்வி கேட்டான்னா அவர் வாயிலையாம் ஐயா வாயிலா Thank you.